போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உடைகள் பெறுவது தகும் வழியா, உடைகள் பெறுவது தகும் வழியா. உரையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 8வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்களை மகிழ்வோடு அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் நம்மை யார் என்று காட்டுகிறது. நாம் எந்த பக்கமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இதை குறித்து சிந்திக்க, நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல்களை குறித்து சிந்திக்க ஆண்டவர் இயேசு இன்றைய வாசகங்கள் வழியாக சிந்தித்து பார்க்க, மனமாற்றம் பெற அழைப்பு விடுக்கிறார். என்னவென்று கேட்பதற்கு நாம் தயாராகும். இந்த திருப்பலியை நாம் தகுதியான உள்ளத்தோடு நிறைவேற்றுவதற்கு, இதிலே பங்கெடுப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரிடம் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தியருளும் என்று சொல்லி வேண்டியவர்களாக இதோ பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறைவசனங்கள் 4-7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே
மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, உன்னதரே உம் பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, உன்னதரே உம் பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று, எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ, நம் கடவுளின் கோவிலில் செழித்தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோ, நம் கடவுளின் கோவிலில் செழித்தோங்குவர். அவர் முதிர் வயதிலும் கனி தருவார், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பார். அவர் முதிர் வயதிலும் கனி தருவார், செழுமையும் பசுமையுமாயிருப்பார், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பார். ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றியுரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே
என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் பேச தெரியுமா? உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா? அது எப்படி ஃபார் எங்களை பார்த்து இப்படி கேட்குறீங்க? பேச தெரியாமலாத உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். பேசும் திறன், அந்த பேச்சு திறன், பேச்சாற்றல் மனிதனுக்கு மிகப்பெரிய வரம், கடவுள் கொடுத்த வரம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஒருத்தர் பேசுகிறத வச்சுக்கிட்டு யார் எந்த ஊருன்னு நம்ம கண்டுபிடிச்சிரும் இல்லையா? ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பற்றி சிந்திக்கலாம். அப்படின்னா, ஒருத்தர் எங்கே நீ போயின்னு இருக்க, எப்போ நீ வந்துக்கின்னு எப்போ போயின்னு இருக்க சொன்னால் புரியாத, அவனுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நீ அப்படின்லாம் பேசுனாங்க. அப்படின்னா உடனே நம்ம என்ன,
சென்னை தமிழ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பெரிய தொல்லையாக இருக்குப்பா, அவங்க எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்படின்னு பேசினா உடனே மதுரை, திருச்சி, அந்த பக்கம் திண்டுக்கல், இப்படிலாம் அந்த பக்கம்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏல என்னல பண்ணுற, சொல்ல மாட்டேங்க, போயிட்டேக்கான் அப்படின்னு இப்படி பேசினா உடனே திருநெல்வேலி தமிழ் அப்படின்னு சொல்லி நெல்லை தமிழ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படியே கொஞ்சம் மரியாதையோடு பேச ஆரம்பித்தா ஏனுங்க எங்கெங்க போனீங்க, சாப்பிட்டீங்களாங்க, பார்த்தீங்களாங்க, ஏனுங்க எங்கே எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு இங்கே எங்கன்னு மரியாதையோடு பேசினா கோயம்புத்தூர் தமிழ். அப்புறம் நல்லா டவுன் சவுத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன நீ போயின்னு கேட்கலையா, என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் இழுத்து பேசினாங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம், இழுத்து பேசுகிறது இல்லையா. ஸோ ஒரு 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 அந்த மொழி வழக்க வைத்தே அவர் எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா பேச வச்சு அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத, இப்போ என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் இபிகோ செக்ஷன் 302 சொல்லுகிறது அப்படின்லாம் பேச ஆரம்பித்தார்னா அவர் கட்டாயமாக வழக்குரைஞராக தான் பார்ப்பார். அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறாரு, ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைனா தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்னா ஆஹா இவர் போலீஸ்காரர் தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சென்டிமீட்டர் கணக்கில் மில்லிமீட்டர் கணக்கில் பேசிகிட்டு இருந்தாருன்னா ஒரு கணக்கு வாத்தியாராக இருப்பாரோ அப்படின்னு யோசிப்போம். லிட்டராக பேசிகிட்டு இருந்தாருன்னா ஒரு பால்காரராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கற்பனை நயத்தோடு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் கட்டாயமாக கவிஞராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அதே போல் செய்ய முடியாததை, செஞ்சு வைக்க முடியாததை செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அவர் கட்டாயமாக அரசியல்வாதியாக தான் இருப்பாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். மணிக்கணக்காக வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தார்னா அவர் கட்டாயமாக யாராக இருக்க முடியும், நம்ம சாமியாராக தான் இருக்க முடியும்னு நம்ம நினைப்போம் இல்லையா. இப்படி ஒருத்தர் பேசுகிறத வச்சே யார் எவர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வெளிப்படையான அடையாளங்கள் இல்லையா பேச்சில். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அந்த பேச்சை பற்றி நல்ல அழகாக நற்செய்தியில் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அல்லவா, சீராக்கின் ஞான நூல், அதுலேயும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 27 இறைவார்த்தை 4 முதல் 7 அதை வாசித்தீங்கன்னா தலைப்பே பேச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்குது. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. சீராக்கின் ஞான நூலுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பட்ட அறிவு, தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் பட்டு அறிந்து கொண்டதை நூலாக படைத்திருக்கிறார்கள். அனுபவங்கள் அதுதான். அதனால் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அனுபவங்களை இங்கே ஞான நூலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேல் மக்கள் ஞானமிக்கவர்கள் என்பதை இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அது வலியுறுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய வசனங்களை நான் திருப்பி ஒரு சிலதை சொல்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்களேன். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. சல்லடையில் சலிக்கும் போது அதில் என்ன உமி தங்கிடுது இல்லையா. ஆமாம், மாசுலாம் அப்படியே மேலே தங்கியும் நல்லது மட்டும்தான் கீழே போகும். அதே போல தான் மனிதனுடைய பேச்சில் என்ன ஆயிடுது, மாசு படிந்து இருக்கு. அது போய் என்ன பண்ணும், பாதிப்புகளை விளைவுகளை ஏற்படுத்தும். திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், பேச்சு ரொம்ப முக்கியமானது இல்லையா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. மாசு நிறைந்த பேச்சு மிகப்பெரிய பாதிப்பை விளைவை ஏற்படுத்தும், ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும், காயத்தை, ஆறாத ஒரு காயத்தை, வடுவை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். அதே போல குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. தெரியல, குயவருடைய கலன் நமக்கு தெரியும், பானை. அதை அந்த சூளையில் வச்சு அந்த சூளை தான் நல்ல பானையா அப்படிங்கிறது அதே போல மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. ஒரு மனிதர் அந்த பேசுகிற உரையாடல் வச்சே சொல்லிடலாம் இவர் யார், எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட எப்படிப்பட்ட உள்ளம் இருக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. கனி
மரத்தினுடைய கண்காணிப்பை காட்டுகிறது. கனியை வச்சே நம்ம மரத்துடைய கண்காணிப்பை சொல்லிடலாம், எப்படி எந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் ஒரு சொல் மனிதனுடைய உள்ள பண்பாட்டை எடுத்து காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். அப்போது ஒரு பேச்சு என்பது, அந்த பேச்சிலே அவர் யார் என்பது அடங்கி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் என்ன, செயல்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத முதற்கொண்டே சொல்லிடலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்திற்கும் நற்செய்தி வாசகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. லூக்கா நற்செய்தி இன்னைக்கு வாசிக்க நற்செய்தியில் நான் இறுதியிலிருந்து போனான்னு சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு 3 உவமைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார் சீடர்களுக்கு. உவமைகள் வாயிலாக பேசி இயேசுவை போல ஒரு 2 வரியில், எப்படி திருவள்ளுவர் சொல்லும் இல்லையா, 2 வரியில் அழகான ஆழமான அர்த்தம். அதேபோல் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சிறப்பான ஒரு கதை சொல்லி அவர் 2 வரிகளில் அழகான உவமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டர் அவர் ஆண்டவர் இயேசு. அவரை போல ஆள் இருக்கவும் முடியாது, இனிமேல் இருக்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்டவர் அவருடைய அந்த வார்த்தைகளிலே இன்று 3 உவமைகளை சொல்கிறார். அதில் 3வது உவமையிலிருந்து நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். புரியுதுங்களா? அப்போ முதல் வாசகத்துக்கு தொடர்பு இருக்குதா? பேச்சு தான். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, பறிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால் ஆண்டவர் தொடர்ந்து அழகாக சொல்லுகிறார், நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். இப்போ என்கிட்ட வஞ்சகம் இருக்குது, பொறாமை இருக்குது, அநியாயம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட என்ன வெளில வரும்? அநியாயம் தான் வரும், தீமை தான் வரும் இல்லையா? ஒரு பொறாமை எண்ணம் என்ற மேலோங்கி இருக்குது, என் உள்ளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுதானே வெளியில் வரும். அப்போ தீயது தானே வெளில வர முடியும். என்னிடம் அன்பு இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கிறது அப்படின்னா அப்போது என்ற வெளிப்படக்கூடியதெல்லாம் நன்மைத்தனமான காரியங்கள் தானே வர முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நபர்களை எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாடு எடுத்துங்க. பழைய ஏற்பாடு ஆதாம், கடவுளையே பாருங்களேன் என்ன சொல்கிறாரு, நீர் கொடுத்த பெண் தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தார். கடவுளே குற்றத்தை சொல்கிறார், கடவுள் மேலே பழிய போடுறாப்புல. அதே போல் இன்னொரு பெண்ணை காட்டி கொடுக்குறார். அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் யார் ஆதாம் என்பது தெரிந்து விடுகிறார். அவருக்குரிய தண்டனை தான் அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல் காயின், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? ஒரு பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆபிரகாம்கிட்ட பாருங்களேன், ஒரு சிறப்பான ஒரு பண்பு என்ன அப்படின்னா, ஒரு 10 பேர் இருந்தால் அந்த நகரம் காப்பாற்றப்படுமா? அன்பு, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பாசம், அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்ற, கடவுள் இரக்கம் கொள்ள வேண்டும் என்ற அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ரூத், உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், உம்முடைய நாடு தான் என்னுடைய நாடு, உம்முடைய மக்கள் தான் என்னுடைய மக்கள். அந்த மாமியாரோடு நகோமியோடு தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் இல்லையா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள், உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அன்னையிடம் ஒரு வீரம், ஒரு துணிச்சல், ஒரு தாழ்ச்சி அங்கே அந்த வார்த்தைகள் தெளிகிறது. அதே போலதான் புரிந்த பேதுருவும், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று ஒவ்வொரு முறை எடுத்து சொல்லும் பொழுதும், ஆண்டவரோடு அவர் முறையாக பேசும் பொழுதும் தன்னுடைய எளிய பண்பை வெளிப்படுத்துகிறார். தாழ்மையான ஒரு உள்ளத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு சாதாரண எளிய மனிதராக தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் யூதாசு பேசும் பொழுது, இவ்வளோ செலவாயிருச்சே, அந்த பெண் அந்த 300 அந்த வெளிக்காசு கொடுத்து செஞ்சுருக்கிறாங்களே, அதை கொடுத்துருந்தா ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அது அவர்கிட்ட நல்ல பண்பு இல்லை, உள்ள வஞ்சகம், வெளியே வேற. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பேச்சை வைத்தே நாம் யார் என்பதையும், அதனால் நம்ம யார் என்பது முடிவு செய்து நம்முடைய பேச்சு தான். இப்போ என்னுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது என்றால் நான் தீமையானதான் கொடுக்க முடியும். என்னிடம் அன்பு இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது என்றால் நல்ல மொழிகள் தான் வெளியே வரும், நன்மைத்தனமான காரியங்கள் தான் வெளிவரும். இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக இந்த ஊமையின் வழியாக சொல்லுகிறார். அதில் கடைசியில் அழகாக சொல்லி முடிக்கிறார், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தில் எது நிறைவாக இருக்கோ அதுதான் வாய் பேசும். அப்போ உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் எது நிறைவாக இருக்குது? நன்மையா தீமையா?
பொய்மையா உண்மையா? நாம் தான் முடிவெடுக்கணும். தொடர்ந்து அடுத்த உவமையை பார்க்குறோம். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். இங்கே ஒரு 2 வித்தியாசத்தை காமிக்கிறார் கடவுள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது என் கண்ணில், அதாவது நான் குறை சொல்கிறேன், அது என்னங்க உங்கள் கண்ணில் துரும்பு இருக்குன்ட்டு. ஆனால் என் கண்ணில் என்ன இருக்குது? மரக்கட்டை. என் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டேன். இன்னொருத்தர் கண்ணில் துரும்பு தான் இருக்குது. துரும்புனா தெரியும், தூசி இல்லையா, சின்னது. அதை போய் நான் சொல்ல போகிறேன். அப்போது என்கிட்ட எவ்வளோ பெரிய குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை. நான் என்ன பண்ணுறேன்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன குறையாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தி நான் காமிக்க விரும்புகிறேன். இந்த எண்ணத்தை பார்த்தா வெளிவேடக்காரரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாருமே தன்னுடைய சட்டங்களை தூக்கி பிடித்து கொண்டு மக்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி தாங்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறான காரியங்களை எல்லாம் மறைத்து விட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே எடுத்து சொல்லுகிறார், வெளிப்படையாக எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் வெளிவேடக்காரராக இருக்கிறீங்க, நடிக்கிறீங்கப்பா, வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் என்று தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறார். அன்பிற்கினியவர்களே, அருமையான இந்த ஒரு உவமை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதில் நோட்டம் விடுறதுலையும் அதை கூர்ந்து கவனிப்பது தான் கவனத்தை செலுத்துகிறோம். இதனால் நம்ம செய்ய வேண்டிய நிறைய பணிகளை நம்ம விட்டுட்டு போயிடுறோம். இது ஒரு என்னென்னா, அடுத்தவருடைய வாழ்வை பார்ப்பதன் மூலமாக கம்பேரிசன், ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான மனநிலை நம்மிடம் வளர்கிறது. அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட தான் கண்டுபிடிக்க முடியுமா? இதனால் நம்முடைய வாழ்வு என்றுமே உயரப்போவதில்லை, தாழ்ந்துதான் போக போகிறது. மேலுமாக பாவத்தை தான் கட்டிக்கொள்கிறோம். நாம் எப்பொழுதுமே அவங்கள பார்க்க, அவங்க கண்ணில், அவங்க வழியாக என்னை நான் பார்க்கிறேன், அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னை நான் பரிசோதித்து முதலில் பார்த்தேன் என்றால், என்னுடைய வாழ்வை அலசி பார்த்தேன் என்றால், நான் பிறரை யாரும் குறை சொல்ல மாட்டேன். அதுதான் ஒரு மனிதனுடைய, நல்ல மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய மரக்கட்டையை மறைச்சிட்டு அடுத்தவங்க இருக்க தூசியை நான் பெருசுப்படுத்துவது மிக 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 பெரிய பாவம், தவறான செயல் என்பதை ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அவ்வாறு வாழ்ந்தோம் என்றால் நீங்கள் எல்லாம் வெளிவேடக்காரர்கள் என்று எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவர் தொடர்ந்து இறுதியாக அந்த முதல்ல இன்னைக்கு தொடக்கத்தில் வாசித்தீங்க, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? அப்போ என்னன்னா, மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் அப்படித்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு தெளிவான அவங்கள்ட்ட நல்ல பார்வையே இல்லை. அடுத்தவங்களை குறை சொல்கிறக்கூடிய ஒரு எண்ணம் தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அப்போது அவங்க இப்படி மக்களை வழி நடத்துகிறாங்கன்னா சரியான வழியில் இறையாட்சி கொண்டு செல்ல முடியுமா? முடியாது. குழியில் தான் விழுவாங்க, குழியில் தான் சென்று விழுவார்கள். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், இதெல்லாம் மிக முக்கியமானது. இது யாரை நாம் வழிநடத்துகிறோமோ, வழிநடத்த போகிறோமோ, ஒரு தலைவனுக்கு மிக மிக முக்கியமானது, ஒரு குருவுக்கு முக்கியமானது, ஒரு சீடனுக்கு முக்கியமானது. ஒரு குருவாக இருக்க போகிறோம், ஒரு சீடனாக இருக்க போகிறோம் என்றால் பேச்சும் செயலும் ஒத்து போக வேண்டும், வேறையா இருக்கக்கூடாது. என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் ஒருங்கே இணைந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சீடனாக இயேசுவுக்கு இருக்க முடியும். இயேசுவின் சீடனாக வாழும் பொழுது நம்முடைய மக்களை வழிநடத்தக்கூடிய நல் தலைவனாக நாம் மாற முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தும் காட்டினார். அவருடைய பேச்சும் செயலும் ஒத்து போகின, ஒருங்கே இணைந்து சென்றன. அன்பிற்கினியவர்களே, பொது காலத்தில் இப்போ 8வது வாரத்தில் இருக்கிறோம். ஒரு பிரேக் இப்போ. ஏன் அப்படின்னா தவக்காலம் வரப்போகிறது, அதுக்கடுத்து பாஸ்கா காலம் வரப்போகிறது, அப்புறம் பொது காலம் திரும்பி சேர்ந்து கொள்ளும். ஆனால் இப்போது தவக்காலத்தை இந்த வாரத்தில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு முன் தயாரிப்பாக இந்த வாசகங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சும் செயலும் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு உகந்ததாக இணைந்து செல்கிறதா, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி இருக்கிறதா, இல்லை வேற வேற மாதிரி இருக்குதா, சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையில் ஆண்டவருடைய சீடனாக இருக்க ஆசைப்படுகிறேனா, மறு கிறிஸ்துவாக மாற ஆசைப்படுகிறேனா, இயேசுனுடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா, என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் ஒத்து போகிறதா, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை என்றும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு அவர் வழியில் செல்வோம்.
ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள், நமக்கான கடவுள், நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள், நம்மோடு பேசுகின்ற கடவுள், நமக்காக வாழுகின்ற கடவுள். அவர் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். கருணையின் கடலே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்களை ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உறுதியளித்த எம் இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களின் சகிப்புத்தன்மை மேன்மேலும் வளர்ந்திடவும், மக்களின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும், குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்று அடையவும், அனைவரும் நலமுடன் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, இன்றைய பதட்டமான சூழலில் பொது தேர்வுக்கு தம்மையே தயாரித்து கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு நல்ல புரிதலையும், படித்தவற்றை மறந்துவிடாமல் இருக்க நல்ல ஞாபக சக்தியும் நல்ல உடல் நலத்தையும் தந்து சிறப்பாக தேர்வுகள் எழுதி வெற்றி பெற தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வு தரும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது நற்செய்தி பணியை ஆற்றி வரும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், பார்வையாளர்கள் ஆகிய அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக வாழவும், உமது அன்பின் சாட்சியாக இவ்வுலகில் வலம் வரவும், இறையரசை அறிவிப்பவர்களாகவும் வாழ வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் அமைதியாக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, மை போற்றுகின்றோம், மை புகழ்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம், ஏக்கங்களை எல்லாம், எதிர்பார்ப்புகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக உடைய பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இவற்றை ஏற்றுக்கொண்டு இவற்றுக்கு செவிசாய்த்து எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாக தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நல்ல பல மதிப்பீடுகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய பேச்சும் செயலும் ஒத்து போக வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கின்றேன். எங்களுடைய பேச்சிலே நீர்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மன உறுதியுடன் நாங்கள் வாழ எங்களுக்கு உம்முடைய ஆசிரையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் மேல் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய மார்போடு அரவணைத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் இன்ன தருவே, இன்ன தருவே, இன்ன தருவே, என் இறைவா நான் இன்ன தருவே. எனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உனக்கு தரவே நினைத்தேன். எனக்கு பிடித்த உன்னை போ அன்பே, என்ன தருவே, இன்ன தருவே, என் இறைவா நான் இன்ன தருவே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துமது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியா வெகு தொலைவில் அகன்றிருந்த பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி.
இவ்வாறு உம்மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெய்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கிய அமைதியை அருகில் இருப்பவர்களை பார்த்து அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரே நமக்கு வாழ்வு கொடுப்பவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில்
நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். எழுந்து வாரும். உம் அன்பிலும் உம் அன்பிலும் அருளிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆமென். நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி இயேசுவே இயேசுவே என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி இயேசுவே இயேசுவே ஜீவஜோதி உன்னையே தேகாவி தேடுதே தேவன் உந்தன் கோவிலே ராக தீபம் ஏற்றுதே நாதா பாபா கண்கள் காண ஏங்குதே என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதி இயேசுவே இயேசுவே மட்டும் போதுமே வாழ்விலே நிறைவாழ்வு நிலையாகும் ஆனந்தம் உருவாகும் நினைவெல்லாம் நீதானே இயேசுவே நிலையில்லா உலகத்திலே உண்மையிமை துணையாகும் உன்னை வாழ்த்தி பாடும் நேரம் உள்ளம் எங்கும் தூய வெள்ளம் பாய்ந்து எம்மை தேற்றிச் செல்லும் பாறை நெஞ்சை பூக்கச் செய்யும் இயேசுவே எழுதன் இயேசுவே நெஞ்சமே உந்தன் தஞ்சமே என்னாடும் உன்னை பாடும் வரம் போதும் இயேசுவே என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதியே இயேசுவே இயேசுவே. அன்புக்குரிய இணையதயங்களே, மாதா தொலைக்காட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளின் பராமரிப்பினாலும் அன்னை மரியின் பரிந்துரையாலும் உங்களது ஜெபங்களாலும் அற்புதமான உதவிகளாலும் பொருளாதார உதவிகளாலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் உதவி செய்கிறீங்க. ஆனால் ஒரு சிலவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் ஃபாதர் இந்த மாதா டிவியில் இந்த ஆடெல்லாம் போடக்கூடாது ஃபாதர், நல்லா வருமானம் தானே என்று கேட்கிறார்கள். கேட்குறதுல நியாயமான விஷயந்தான். ஆனால் மாதா தொலைக்காட்சியில் வந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த அற்புதமான ஒரு தளத்தின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பாதுகாப்பை, பராமரிப்பை வந்து தான் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான செயலை செய்வதற்கு நாம் வியாபாரம் செய்து தான் இதை நடத்த வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இந்த மாதா தொலைக்காட்சியை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே மாதா தொலைக்காட்சி முழுக்க முழுக்க கடவுளின் பராமரிப்பு, அன்னையின் பரிந்துரை, நமது இறைமக்களுடைய அற்புதமான வல்லமையான ஜெபம், அவருடைய பங்களிப்பு, இதால் தான் நடைபெற வேண்டும். எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம், 2-3 வச்சுருக்கிறோம். அந்த மொபைலில் வந்து செயலி, மாதா தொலைக்காட்சிக்குன்ற ஒரு அழகான ஒரு செயலி இருக்கிறது. அது ஆண்ட்ராய்டு வகையான ஃபோன்களுக்கும் இருக்கிறது, iOS ஆப்பிள் வகையான ஃபோன்களுக்கும் இருக்கிறது. அதை பதிவிறக்கம் செய்யுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்ட்ட ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகிட்ட சொன்னீங்கனால அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அதை இறக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் மாதா தொலைக்காட்சி லைவாக பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் ஏற்கனவே இப்போ ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பூசை ஒப்பு கொடுக்கணுமா, ஜெபமாலை வேணுமா, இறந்தவங்களுக்காக ஜெபிக்கணுமா, திருமண விஷயம் சொல்லணுமா, வாழ்த்து சொல்லணுமா, இல்லை பிறந்தநாள் வாழ்த்து, எல்லாமே அங்கே இருக்குது. அதிலே நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு பணம் போட்டு ஃபோட்டோ எல்லாமே போட்டுடலாம். அதே மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து டொனேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், உங்கள் விலாசம், உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடி இதை போட்டு அடுத்து உடனே போனீங்கன்னா வங்கி வழியாகவோ இல்லை இந்த யூபிஐ பேமெண்ட்ன்றாங்க, அந்த பேடிஎம், பேபால் என்னென்ன மூலம் சொல்கிறாங்க, எது வழியாக வேண்டாலும் நீங்கள் வந்து ஒரு 10 செகண்டில் வேலை முடிஞ்சு போயிடும். நீங்கள் அனுப்புன அடுத்த 10 செகண்டில் உங்கள் இமெயில் ஐடிக்கு ரசீதும் ரெசிப்டும் நீங்கள் அனுப்புவதற்கான உங்கள் பெயர் கொண்ட ரசீதும் உங்கள் பெயர் கொண்ட ஒரு நன்றி கடிதம் அக்னாலஜ்மெண்ட் லெட்டரும் உங்களுக்கு வந்து 10 செகண்டில் வந்துடும். அதனால் நீங்கள் அனுப்பிட்டோம், ஏன் இன்னும் கிடைக்கல, போச்சா, வரலையான்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிது. தயவுசெய்து இதை நீங்கள் பயன்படுத்துங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றியுணர்வுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த விழுமியங்களை வாழ்வாக்கி நல்லதை மட்டுமே அனைவருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் இறைப்பவர்களாக வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, உலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, உலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசி மன ஒளி தாராய் மாசு அகல செய்வார். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.